அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம பாஸ்கா காலத்தின் 6வது வாரத்தில் வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மைய செய்தி என்னன்னா, யோவா நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 20 23 வரை உள்ள இறைவசனங்கள். இன்னைக்கு இயேசு என்ன சொல்கிறார்? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, உலகம் மகிழ்ந்திருக்கையில் நீங்கள் அழுது புலம்புவீர்கள், கலங்குவீர்கள், உங்களுடைய உள்ளம் உடைந்து போனவர்களாய் இருப்பீர்கள். ஆனால் ஒரு நேரம் வரும், நீங்கள் மகிழ்ந்து குதித்து ஆர்ப்பரித்து கொண்டாடுவீர்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. இதனுடைய அர்த்தம் ஆயிரம் இருக்கிறது. இயேசு சீடர்களிடம் நான் இறக்க போகிறேன், ஆண்டவருடைய தந்தையாகிய கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற போகிறேன்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்க? உள்ளம் உடைந்தவர்களாக அவர்கள் நடைபெணங்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இயேசு சொல்வது, நான் இறந்த பிறகு உயிர் தெழுவேன். அந்த உயிர் தெழுதலுடைய மகிழ்ச்சியை நீங்கள் கொண்டாடுவீர்கள், இந்த உலகம் கொண்டாடி ஆர்ப்பரித்து மகிழும் என்பதை இயேசு சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, துன்பம் வாழ்வினுடைய தொடர்கதை அல்ல, அங்கே ஒரு முடிவு இருக்கிறது. நாம இயேசுவை முழுமையாக நம்புகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும், ஒரு ஏற்றம் வரும், ஒரு மகிழ்ச்சி வரும். இதை நாம முழுமையாக நம்ப வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஒரு தாய் 10 மாதம் கஷ்டப்பட வேண்டும். ஆனால் அந்த 10 மாதம் முடிந்து அந்த குழந்தையை தன்னுடைய கருப்பையிலிருந்து இந்த உலகத்திற்கு வெளியே எடுத்து காட்டுகின்ற பொழுது அவள் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போய்விடுகிறது. அதுபோலதான் சீடருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்கள் எல்லாம் ஒரு நாள் வரும், அதோடு மறைந்து போகணும் சொல்றாரு. இது சீடர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் தான். என்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது, பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறது, நோய் வந்துகிட்டே இருக்குது, இழப்புகள் வருது, நான் யார்கிட்ட போய் நான் முறையிடுவேன்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு நபர் தான் உங்களுக்காக காத்திருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து. தூய ஆவியானவருடைய வல்லமையால் ஆண்டவர் உங்களை அவர் உங்களை வழிநடத்த இருக்கின்றார். அதான் இயேசு சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கேட்டவுடன் அவர் அள்ளி கொடுப்பவர் அல்ல, உங்களுக்கு எது தேவையோ அவை உங்களுக்காக காத்திருக்கின்றது. ஒரு செடி முளைக்கணும்னா, ஒரு மரம் மண்ணிலிருந்து வெளியே வரணும்னா அந்த விதை ஊன்றப்பட வேண்டும். விதையானது பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டு அதனுடைய மேலுரையானது கிழிக்கப்பட்டு அதிலிருந்து வருகின்ற அந்த தொடக்கம்தான் ஒரு மரமாக, செடியாக, கொடியாக மாறுகிறது. அதுபோல நீங்க இன்னைக்கு துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில இன்பத்தை காண போகிறீர்கள். இன்னைக்கு நகையானது ஒரு ஜொலிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நம்ம தங்கம் அப்படின்னா விலை மதிப்பில்லாத ஒரு பொருளாக இருக்கின்றது. அதனுடைய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மிகவும் அரிதான ஒன்றாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அங்கே நெருப்பினால் புடமிடப்படுகின்ற பொழுதுதான் தங்கம் ஜொலிக்கிறது. அதுபோல ஆவியானவருடைய நெருப்பு நம்முடைய உள்ளத்தில் வருகின்ற பொழுது பாவம் சுட்டரிக்கப்படுகின்றது, பலவீனம் எம்மை விட்டு விலகி ஓடுகிறது, நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம். எனவே அன்புக்குரியவர்களை, ஆண்டவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு வாக்குறுதியும் நம்முடைய வாழ்க்கையிலே மிக விரைவாக நடக்கப் போகின்றது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சாத்தான் வந்து சொல்லுவான், இதுவரைக்கும் நடக்காததா, இனிமே நடக்க போகிறதுன்னு உங்களுக்கு அவன் சொல்லுவான், உங்களை பலவீனப்படுத்துவான், கோபப்படுத்துவான். ஆனால் இயேசுவினுடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை. அவர் எல்லா விதமான தடைகளையும் தகர்த்தெறிந்து வெற்றி வீரராக உயிர் தெழுந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தடைகள் எல்லாம் தகர்த்தெறியப்பட்டு நீங்கள் வாழ்வினுடைய உச்சத்திற்கு போக போறீங்க. எனவே ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்கின்ற வார்த்தை இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்துல, நீங்க வேலை செய்கிற இடங்களில ஆட்சி செய்ய போகின்றது. நீங்கள் அதனுடைய பலனை காண போகிறீர்கள்.
பட்டமரமாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை இன்று துளிர் விட்டு எழப்போகின்றது. உங்களுடைய நம்பிக்கையால் நீங்கள் பூத்து குலுங்கி காய்த்து கனித்து நீங்கள் ஒரு பயனுள்ள மரமாக, மகனாக, மகளாக இருக்க போகின்றீர்கள். எனவே ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவருடைய அற்புதத்தை காண நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இவருடைய வார்த்தையை நம்புவோம். இன்று உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகின்றது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இன்றைய நாளை நாம் மகிழ்ச்சியோடு ஆரம்பிப்போம். God bless you.